மட்டக்களப்பு மஞ்சந்தொடுவாய் தொழில்நுட்பக் கல்லூரியில் 2025ஆம் ஆண்டுக்கான புதிய கற்கை நெறிகள் ஆரம்பமாக உள்ளதாக மட்டக்களப்பு தொழில்நுட்பக் கல்லூரி அதிபர் எம் சோமசூரியம் தென்றல் செய்திகளுக்கு தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் வழங்கிய தகவல்களை தென்றல் செய்திகள் நேயர்களுக்காக வழங்குகின்றோம். வணக்கம். மட்டக்களப்பு மஞ்சந்தொடுவாய் தொழில்நுட்பக் கல்லூரியின் 2025ஆம் கல்வியாண்டுக்காக 2வது தொகுதி குறுகிய கால கற்கை எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளோம். அந்த அடிப்படையில் இவற்றுக்கான விண்ணப்ப படிவங்களை எதிர்வரும் ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு முதல் விருப்பமானவர்கள் அனுப்பி வைக்க வேண்டும், அல்லது நேரடியாக வந்து இங்கு விண்ணப்பங்களை பெற்றும் நேரடியாக சமர்ப்பிக்கலாம். பொதுவாக 11 கற்கை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு விளம்பரம் செய்துள்ளோம். அந்த அடிப்படையில் 10 கற்கை நெறிகள் NVQ மட்டம் 4 தரத்தை கொண்டவையாக காணப்படுகின்றது. 6 மாத கால பகுதியில் மாணவர்கள் இலகுவாக NVQ மட்டம் 4 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அமைகின்றது. அந்த அடிப்படையில் AQS என்கின்ற குவான்டிட்டி சேவியரிங் அசிஸ்டன்ட், அடுத்தது விவசாயத்துறை சார்ந்த பிளான்ட் அண்ட் நர்சரி டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட், ஃபீல்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர், மோட்டார் சைக்கிள் டெக்னீஷியன், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் டெக்னீஷியன், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி டெக்னீஷியன் ICT, கம்ப்யூட்டர் கிராபிக் டிசைனர், சோலார் சிஸ்டம் டெக்னீஷியன், QSR என்கின்ற குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட் என்கின்ற பீஸா உற்பத்தி தொடர்பான கற்கை நெறி, அலுமினியம் ஃபேப்ரிகேட்டர் என்கின்ற இந்த 10 கற்கை நெறிகளும் NVQ மட்டம் 4 தரத்தில் மாணவர்கள் கற்கக்கூடியதாக அமையும். பொதுவாக இவற்றுக்கான தகமைகள் OL வரை படித்திருத்தல், சில கற்கை நெறிகளுக்கு OL-இல் பாடங்கள் குறிக்கப்பட்ட பாடங்கள் சித்தி அடைந்திருத்தல், இதைவிட AL தோற்றிய மாணவர்களும் AL சித்தி அடையாவிட்டாலும் இக்கற்கை நெறிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இதைவிட இன்னும் சில கற்கை நெறிகள், உதாரணமாக மோட்டார் சைக்கிள் டெக்னீஷியன் கிரேட் 9 வரையும் படித்திருந்தாலும் அந்த மாணவர்களும் விண்ணப்பிக்கலாம். அதே போல அலுமினியம் ஃபேப்ரிகேட்டர் போன்ற கற்கை நெறிகளுக்கும் கிரேட் 9 வரை படித்திருந்தால் 17 வயதை அவர்கள் தாண்டி இருக்கின்றால் இந்த குறித்த கற்கை நெறிகளுக்கு அவர்கள் விண்ணப்பிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதைவிட மேலதிகமாக இந்த இவ்வாண்டு பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களையும் AL தோற்றி பல்கலைக்கழகம் செல்ல முடியாத மாணவர்களையும் அதேபோல் OL தோற்றிய மாணவர்களையும் அடிப்படையாக கொண்டு இந்த சர்டிபிகேட் இன் இங்கிலீஷ் என்கின்ற 3 மாத கற்கை நெறியை விசேட கற்கை நெறியாக நாங்கள் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளோம். ஆகவே குறித்த கற்கை நெறிகளை முக்கியமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த NVQ மட்டம் 4 தொடர்பான அந்த 10 கற்கை நெறிகளையும் பயிலுகின்ற மாணவர்களுக்கு மாதாந்தம் நிபுணதா சிசு சேவை என்கின்ற அடிப்படையில் 5000 ரூபாய் குறித்த மாணவர்களுக்கு புலமை பரிசிலாக மாதாந்தம் வழங்கப்படும். அதேபோல் இலவச மானிய அடிப்படையிலான சிண்டிகேட்டும், மற்றது அவர்களுக்கு சுயதொழில் செய்வதற்கான கடன் வசதிகளும் ஏற்பாடு செய்து தரப்படும். ஆகவே இவர்கள் இலகுவாக உள்நாட்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை மாணவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு வசதியாக இந்த குறுகிய காலத்தில் இந்த கற்கை நெறிகளை தொடர்ந்து கல்வி கற்று தகமைகளை பெற்று அடுத்த கட்டமாக NVQ லெவல் 5, 6 என்கின்ற டிப்ளோமா, உயர் டிப்ளோமா போன்ற தகமைகளை பெறுவதற்கான அடிப்படை தகமைகளையும் இவர்கள் பெற்று தொடர்ச்சியாக NVQ மட்டம் 7 என்கின்ற பேச்சுலர் டிகிரி என்கின்ற நிலையை அடைவதற்கும் இது அடிப்படையாக இந்த குறுகிய காலப்பகுதியில் எமது மாவட்ட மாணவர்கள் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நன்மை அடைய வேண்டும் என்று சொல்லி வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த கல்லூரி மட்டக்களப்பு மாவட்டத்தில் இலங்கையில் உள்ள 30 டெக்னிக்கல் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 9 உள்ளது. ஆகவே மட்டக்களப்பு மாவட்டத்துக்கென்று ஒரே ஒரு தொழில்நுட்ப கல்லூரியாக எமது திணைக்களகத்தின் கீழ் இயங்கி வருகின்ற அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் என்கின்ற அடிப்படையில்
அந்த திணைக்களத்தின் கீழ் இயங்கி வருகின்ற ஒரே ஒரு நிறுவனமாக எமது தொழில்நுட்ப கல்லூரி காணப்படுகின்றது. ஆகவே எமது பணிப்பாளர் நாயகம் ஜெகத் சார் அவர்கள் இந்த கற்கிணறுகளை புதிய கற்கிணறுகளை எமது தொழில்நுட்ப கல்லூரியில் ஆரம்பித்து எமது மாவட்ட இளைஞர் ஜோதிகளின் வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கான பல்வேறுபட்ட வசதி வாய்ப்புகளை செய்து எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார், வழங்கி கொண்டிருக்கின்றார், ஒத்தாசை வழங்கி கொண்டிருக்கின்றார். ஆகவே இதை எமது மாவட்ட மாணவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அன்பாக கேட்டு மிக விரைவாக இந்த எதிர்வரும் 2 வாரத்திற்குள் இந்த கற்கிணறுகளை பயில விரும்புகின்ற எமது மாவட்டத்தின் இளைஞர் ஜோதிகள் உடனடியாக விண்ணப்பித்து தொழில் வழிகாட்டல் பிரிவு உள்ளது, அந்த தொழில் வழிகாட்டல் பிரிவுக்கு வந்து விண்ணப்ப படிவங்களை பெற்று உடனடியாக எமது கல்லூரியில் இணைந்து கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.